ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து சண்டே. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து ரிலாக்ஸான சண்டே தான். இன்னைக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து காஃபி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரோடுல காஃபி மேக் பண்றாங்க. coffee.com அப்படிங்கிற பேர்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராடக்ட் பத்தி டீட்டெயில் அவர் பேசுவாரு. ஏன்னா நான் வந்து காஃபி குடிக்கிறதுல அது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி காஃபி குடிக்கிறதையும் நான் ப்ரமோட் பண்றதில்ல. இது வந்து எப்படின்னா, நீங்க வந்து காஃபி குடிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வெறும் காஃபி தூள் கொதிக்க வச்சு எப்படி சொல்றாங்களோ பாருங்க, பால் சக்கரை இல்லாம பிளாக் காஃபி குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க காஃபி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த காஃபி தூள் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா என் பக்கத்துல ஒரு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, சித்ரா. இது வந்து காஃபி வெறியர். நான் எவ்வளவு சொன்னேன், காஃபி காலையில ஒரு காஃபி சாயந்தரம் ஒரு காஃபி கண்டிப்பா குடிச்சிட்டே இருக்காங்க. இவங்களுக்காக தான் இந்த காஃபி பொடியோட ப்ரொமோஷன் பண்றோம். இது வந்து ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெய்டு ப்ரொமோஷன் நாங்கள் பண்றது கிடையாது. ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மட்டும் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். இது வந்து நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னோம். இது வந்து ஃபில்டர் காஃபி தான். ஃபில்டர் பாருங்க, ஃபில்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் காஃபி பொடி போட போறோம். 4 ஸ்பூன் அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலா வந்து 2 நாளைக்கு வரதாமா. 2 நேரம் 2 டேஸ் கூட யூஸ் பண்ணலாம். 2 டேஸ் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதுல வந்து என்ன பண்றோம்னா தண்ணி ஊற்ற போறோம். ஓகே ஓகே, இந்த அளவு தண்ணி ஊற்றிட்டோம். இதை வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். இந்த ஃபில்டரை வந்து மேலே மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். இது இந்த ஃபில்டரை இறங்குற இடத்த கொஞ்சோண்டு கேப் விட்டு வச்சிருங்க. அப்போதான் வந்து ஏர் உள்ள போகும், ஃப்ரீயாக இறங்கும். ஓகே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், எப்படின்னு பார்ப்போம். ஓகே ஓகே. இப்போ பாருங்க, சித்ரா வேணுங்கிற அளவு சர்க்கரை போடுறாங்க. அதுவும் வெள்ளை சர்க்கரைக்கு நான் எதிரி, இருந்தாலும் வேற வழி இல்லை சித்ராவுக்கு. ஓகே, இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன, பால் ஊற்றணுமா டிகாஷன் ஊற்றணுமா? டிகாஷன் ஊற்றணும். டிகாஷன் ஊற்றுறாங்க. எவ்வளோ ஊற்றணும்? நமக்கு எவ்வளோ தேவையோ. ஓகே, கொஞ்சம் ஊற்றியாச்சு. பாதி ஊற்றியாச்சா? கொஞ்சம் அளவு காமிங்க. ஓகே, இந்த அளவு ஊற்றிருக்கு. சர்க்கரை போட்டு இந்த அளவு டிகாஷன். இதில் வந்து பால் வந்து 1 டம்ளர். காஃபி போடுறதுலாம் சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம். ஓகே, சூப்பரா இருக்கு. வாசம் சரி, டேஸ்ட் எப்படி இருக்கு அது சொல்லு. டேஸ்ட் நல்லா இருக்கு. நான் எனக்கோசரம் கொஞ்சம் சக்கரை கம்மியா போட்டுட்டேன். ஓ, அதுவே கம்மியா? கொஞ்சம் சக்கரை போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே நண்பர்களே, இதுதான் காஃபி. சூப்பரா இருக்கு காஃபி சூப்பரா இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து coffee.com, இது வந்து வெப்சைட்ல அவைலபிள். நீங்க வந்து coffee.com போய் நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பா சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க டீடைல்ஸ்லாம் அங்கே பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.